ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனுஷ்கர்பல். உங்களோட ஃபேஸ் பிரைட் ஆகிறதுக்கு அதிக விலை கொடுத்து ஃபேஷியல் அண்ட் ஃபேஸ் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா? ரொம்ப சிம்பிளாக ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாகவும் க்ளோவிங்காகவும் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பச்சை பயிரை பயன்படுத்தி ஒரு இன்ஸ்டண்ட்டான ஃபேஸ் பேக் பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அனுஷ்கர்பல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிரை எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பச்சை பயிறு கூட ஒரு 5 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி ஒரு ஹோம்மேடு ஃபேஸ் பேக் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த ஹோம்மேடு ஃபேஸ் பேக் பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த பவுடரில் இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்து வச்சுருந்த பச்சை பயிரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை ஒரு 4-5 டைம் நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைச்ச பவுடரில் இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிராக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிரில் ப்ரோபயோட்டிக் அதிகமாகவே இருக்குங்க. இது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் நம்மளோட ஃபேஸ் ரொம்ப பொலிவாகவும் மாய்ஸ்சரைஸாகவும் வச்சுருக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவுது. நெக்ஸ்ட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேனாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேனில் ஆன்டிசெப்டிக் அதிகமாகவே இருக்குங்க. இது நம்மளோட ஃபேஸில் வர முகப்பரு தழும்பை நீக்கிறதுக்கு இது உதவுது. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை உங்களோட ஃபேஸ்லேருந்து நெக்கு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சிலரோட கைகளோட மூட்டு பகுதி, கழுத்தோட பின்பகுதி ரொம்பவே டார்க்காக இருக்கும். ஸோ அந்த பார்ட்ஸுக்கெலாம் கூட நீங்கள் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு காய விட்டுருங்க. ரொம்ப ஃபேஸு இழுத்து பிடிக்கிற அளவுக்கு காய விட வேணாம். லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும்போது நார்மலான வாட்டரில் உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு லைட்டான காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இப்போ உங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்ளோவிங்காகவும் பிரைட்டாகவும் இருக்குங்க. இந்த பச்சை பயிரில் புரதம், விட்டமின் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவே இருக்கிறதால நம்மளோட ஃபேஸை எப்போதும் ரொம்ப பளிச்சுன்னு வச்சுருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் ஃபேஸ் ரொம்ப ட்ரைனஸ் ஆகாமல் இது ப்ரிவென்ட் பண்ணும். இந்த ஃபேஸ் பேக்கை கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஃபேஸில் இருக்கிற பிளாக் மார்க், பிம்பிள்ஸ், சன் டேன் இதெல்லாம் கூட இது ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபேஸை சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் வச்சுருக்கிறதுக்கு இது உதவுது. ஸோ கண்டிப்பாக வீக்லி 2 or 3 டைம் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.